நித்யானந்தம் அவர்கிட்ட வரும். அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இல்லை சார், ரொம்ப தெளிவாக அவங்க பேசுகிறாங்க. இதில் வந்து உள்ள அர்த்தத்தோடு தான் பேசுகிறாங்க. திமுகவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவை சொன்னால் தமிழர்களே சொன்ன மாதிரி தானே, இதில் என்ன பெரிய வேறுபாடு இருக்குன்னு தெளிவாக நேரடியாக கேட்குறாரு. திமுக முதல் நெற்றிக்கண்ணையர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தேவர் திருமகனாருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழை குத்தகை எடுக்கவில்லை. திமுக மட்டும்தான் தமிழ் பேசுகிறான்னா தமிழுக்கு என்ன 75 வயசா? எத்தனை ஆண்டு காலமாக தமிழ் இருந்து கொண்டிருக்குது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மொழி திமுக அப்பா ஆரம்பிச்சுதா? திமுகன்னா தமிழ் தான் அப்படின்னாக்க அடுத்து சொன்னார் ஹிந்துன்னா பிஜேபிக்கு என் கோவம் வருது. தமிழனு இந்து தான் ஐயா. தமிழனாக இருந்தால் தமிழ் பண்டிகை, தமிழ் பண்பாடு, தமிழ் பழக்க வழக்கங்கள், கோலமிடுவது, பொங்கல் இடுவது, சூரியனை வழிபடுவது, இவையெல்லாம் தமிழனுடைய பண்பாடு. ரைட்டு, நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம். அது இருக்கின்ற வரையில் அந்த பண்பாடு தான் நம்முடைய நாட்டினுடைய சனாத்தன பண்பாடு. அதனால் ஒரு ஐஜேகேயினுடைய பொறுப்பாளராக நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி பேசும்பொழுது இதை மிக தெளிவாக சிந்தித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்தது இல்லை. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழன் என்று சொன்னால் பாஜகவுக்கு நிச்சயமாக கோபம் வரும். ஏன்னா தமிழன் ஒரு ஹிந்துவாக தான், பெரும்பாலும் தமிழர்கள் ஹிந்துக்கள் தான். முருகன் அழகு தமிழ் எல்லாமே அந்த தர்க்கத்துள்ள வரல. நான் கேட்கறது ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி. மோடி திமுகவை சாட வேண்டிய அவசியம் என்ன? திமுக அப்படின்னும் பொழுது இன்று பேசு பொருளாக இருக்கிறது தமிழர்களே, ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏதோ பீகாருக்கு எதிராக இருப்பது போல இன்னைக்கு தேவையற்ற ஒரு சர்ச்சையை பிரதமர் ஏற்படுத்தி விட்டான்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக தரப்புல. மறுக்க முடியாத குற்றச்சாட்டு, நம் நினைவில் என்றைக்கும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. திமுகவினுடைய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே பானிபூரி வாலாக்கள் என்று சொன்னார்கள். அது அசிங்கம் இல்லையா? பானிபூரி செஞ்சுருக்காங்க. இருங்க குறுக்க, நீங்கள் பேசும்போது நான் குறுக்க வரல. நீங்கள் பேசும்போது நான் குறுக்க வரல, கொஞ்சம் இருங்க. அனுமதியோட இந்தி படித்து விட்டால் பெரியாட்கள் ஆகலாம்னு சொன்னாங்க. ஆனா அப்படி நடக்கல. இந்தி படித்து விட்டு நம்ம மாநிலத்துல வந்து பானிபூரி தான் விக்கிறாங்க. இதுதான் அறிவில்லாமல் அந்த வார்த்தை நம்ம அறிவு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அறிவில்லை என்பதற்கு கல்வி அறிவில்லை, இந்தி படிச்சா கல்வி அறிவு என்பதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்தி அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்க ஒன் டு ஒன் அவர் எடுத்து போங்கயா. ரைட், நன்றி. அவர் தனியா பேட்டி நீங்க தொடருங்க. இடையில ஒரு அனுமதியோட தான் ஆகணும். நான் சொல்ல வர்ற விஷயம் மக்கள் உங்க நேரம் நீங்க பேசுங்க. அவ்வளவு கவனமா மக்களுக்கு அது போய் சேரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க பாருங்க. சரி, முடிச்சிருங்க, நீங்க தொடருங்க. ஐஜே கருத்து சொல்லுங்க. நீங்க அவர் முடிச்சிருங்க. அதனால தமிழ் ஏதோ நான் ஏற்கனவே திருப்பி முதலேருந்து வரணும். தமிழ் ஏதோ அவர்களுக்கு சொந்தமல்ல. திராவிட முன்னேற்ற கழக மதிக்கத்தகுந்த அண்ணாவோடு இருந்த தலைவர்கள், குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கலைஞரோடு அரசியல் செய்தவர்கள், மனசாட்சியாக அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள். மாறன் அவர்கள் என்ன சொன்னார்? அறிவிலிகள்னாரு. மாறன் தான் சொன்னார். அதை அவங்களுக்கு அறிவு கிடையாது, அவர்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொன்னது மாறன், வேற யாரும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய ஆலந்தூர் பாரதி அவர்கள் பீகார் பற்றியோ இந்திக்காரர்களை பற்றியோ என்ன பேசுகிறார் கொஞ்சம் எடுத்து பாருங்க. புதுசு இல்லை. இப்படி தொடர்ந்து வட இந்தியாவை சார்ந்த ஹிந்தி மொழி பேசக்கூடிய அல்லது வேறு ராஜஸ்தானியோ, எல்லாமே ஹிந்தி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய அத்தனை பேரையுமே நாம் மிக கேவலமாக அறிவற்றவர்கள் என்பதாகலாம் சொல்லி இங்கே சாடி இருக்கிறோம் என்பது உண்மை. அது தெரியாதவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது பீகாரிலே அதை நாம் எடுத்து சொல்லுகிறோம். இந்த கட்சி, இப்படி உங்களை சாடுகின்ற கட்சி, கூட்டணியில் இருக்கின்ற கட்சிக்கு உங்களுடைய ஓட்டு வேண்டுமா? உங்களுடைய ஓட்டு அளிப்பீர்களா? ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை தானே இது. அரசியல் கட்சி நழுவ விடுமா இந்த சந்தர்ப்பத்தை? ஏன் இங்கே உடனே குதிக்கிறாங்க? அது சொன்னால் இங்கே என்ன ஆக போகுது? சார், தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை. ரொம்ப சிம்பிளாக கூட்டணி கட்சின்னு சொல்லும்போது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இன்னைக்கு அவர் வந்து முதல்வராக இருக்கார். அவரே தமிழகத்திற்கு வந்தார். இந்த குறிப்பான பல விஷயங்களை பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொன்ன குழு வந்து தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. அவரே ஒத்துக்கும் போது கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இது சர்ச்சையை கலப்புகிறது. இதுதான் குற்றச்சாட்டு. எல்லாமே வந்து மடைமாற்றம் தாங்க. இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க மடைமாற்றம். 888 கோடி 888 நேரு அவர்களுடைய ஊழல் பட்டவர்த்தனமாக ஆதாரங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எஃப்ஐஆர் போட்டு சிபிஐ எடுக்கலாம். ஆனால் இங்கே எஃப்ஐஆர் போட்டால் தான் எடுக்க முடியும். இங்கே இன்னும் போடலை. 888 கோடி ஊழல், புரியுதுங்களா? இந்த மழையில் நெல்மணிகள் எல்லாம் முளைச்சி போச்சுங்க. சரியான அந்த நெல்லை வைக்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடு கொள்முதல் இவங்க அதிகமாக எடுக்க வரேன்னு சொல்லி எடுக்கலை. கேட்டால் இடம் இல்லையாம். அந்த நெல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. தமிழக அரசு சொன்ன பதில். ஆக அவைகளெல்லாம் நாசமாக போகின்றன. இது என்ன காரணம்? அந்த லாரி டிரைவர்களும் ட்ரக்கில் உள்ளவங்களும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? அதில் நடந்த ஊழல் 160 கோடி. இது நம்முடைய சக்கரபாணியுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கு 160 கோடி. நெல் கொள்முதலில் 180 கோடி. இப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவையெல்லாம் தேர்தல் நேரத்தில் மக்கள் மனதிலே இருந்து விடுமே என்பதற்காக என்ன கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே மோடி தமிழர்களை எல்லாம் சொல்லிவிட்டார். நான் தமிழையா, நான் திமுக இல்லை, நான் தமிழன் இல்லைங்கிறீங்களா? ரைட்டு. தமிழர்களெல்லாம் திமுக ஆக முடியாது. தமிழர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள், தமிழ் இலக்கியவாதிகளாக இருக்கக்கூடியவங்க திமுகவை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐம்பெரும் காப்பியங்களை அவங்க ஏற்றுக்கலை. அவங்க தமிழில் உள்ள இலக்கிய நம்முடைய தெய்வீக தமிழை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் இல்லாத தமிழா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 63 நாயன்மார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12 ஆழ்வா அதில் இல்லாத தமிழா? உங்களுக்கு பக்தி வேண்டாம் ஐயா, தமிழ் வேண்டாமா? நம்ம மொழி தாண்டி போனோம். நன்றி நித்யானந்தன். அவங்க முதற்கட்ட கருத்தை இதை புரிஞ்சுக்கிறோம். பீகார் தேர்தலில் ஒரு தோல்வி பயம் இருக்கிறது. அதனால தான் நம்ம கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய திமுகவை பற்றி நம்ம அந்த இடத்துல மேடையில் பேசியிருக்கோம். இல்லை, இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தோல்வி பயத்தால் பேசுகிறாங்க. இஸ் தட் சோ? இல்லைங்க, நீங்கள் கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டீங்க. பேசுகிற பேச்சில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மோடியோட மொழிக் கொள்கை தாய்மொழியில் எல்லாரும் படிக்கணும். அவர் இந்தியை திணிக்கிறாருங்கிறாங்க. இது எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க? இது எந்த அளவுக்கு அறிவாளித்தனம்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த பிரதமர்லேயே தாய்மொழி தான் முதல் இடம். ஹிந்தியில் லெட்டர் போடுறது தாய்மொழி. வரேன் சார், நான் வரேன். அதுக்கு உங்ககிட்ட அடுத்து வர அவர் முடிச்சுட்டோம். பாயிண்ட் அவர் நேரத்தில் எடுக்க வேணாம், அவர் முடிச்சுட்டோம். அதனால் மொழிக் கொள்கையை பற்றி விமர்சிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுதி கிடையாது. ஏன் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் புற்றீசல் போல ஆங்கில பள்ளிகள் வந்தன. தமிழ் இன்றைக்கு 8வது வகுப்பு மாணவர் கூட 3வது வகுப்பு படிக்க முடியும். நம்ம பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மாதிரி பள்ளிகள் இல்ல. சார் ஷாஃபி, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இல்ல அவருடைய நேரத்துல அவர் கருத்தை அவர் சொல்லும் பொழுது என்ன போய் சொல்றாருங்க? கருத்தை உங்களுக்கு எல்லாம் அரங்கம் உங்களுக்கு எல்லாம் உரிமையும் தருது. பாயிண்ட் அவர் நம்ம நிறுத்தினோம்னா ஃப்ளோல போயிடுவாரு. காமராஜர் பக்தவச்சலம் எல்லாம் ஆட்சிகள் எல்லாம் இருந்தவரை இங்கே மாநகராட்சி பள்ளிகளும் உயர்நிலை பள்ளிகளும் தான் அதிகமாக இருந்தது. எங்கேயும் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்கூல் எங்கேயுமே நர்சரி ஸ்கூலோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ சிபிஎஸ்சியோ பார்க்க முடியாது. அங்கெல்லாம் மொழி சார்ந்த பள்ளிகள் தான் அதிகம். ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான், கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் ஆங்கில பள்ளிகள் இங்கே தெருவுக்கு தெரு வந்தது. அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதனால நீங்கள் தமிழுக்காக பேசுவதற்கு உங்களுக்கு எல்லா அளவும் தகுதி கிடையாது. ஒரு கோடுக்கு பக்கத்துல நீங்களும் இன்னொரு கோடை தான் போட பாக்குறீங்க. நான் ஸ்ட்ரைட்டான கேள்வி கேட்கிறேன். தோல்வி பயம் இருக்கிறதா? சரிங்க, நீங்க கேள்வி. நான் ஒரு 2 வார்த்தை சொல்றேங்க. இந்தி லம்பாடி மொழி, இந்திய அரக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களை திடிச்சா அரக்கம் தான். அது அரக்கி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசம். அரக்கி தான் சொல்லுவோம். இதை விட கேவலமாக மோடி பேசிட்டாரா ஒரு மொழியை? இதை விட கேவலமாக இந்திய மொழியை பேசிட்டார மோடி? நான் கேட்கிறேன். அதனால இவங்க இந்திய அரக்கி மொழி, இந்தி லம்பாடி மொழி, இப்படி லம்பாடிகளையும் கேவலப்படுத்துவது. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? லம்பாடிகளையும் அசிங்கப்படுத்துவது. லம்பாடிகள் என்ன மலைவாழ் அவங்களையும் சேர்க்கிறோம். அந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று முதலிலேயே ஆரம்பித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். தலைப்பை தாண்டி திட்டுவாங்க. சோத்தால் அடித்த பிண்டங்கள் தோக்கடிச்சா தமிழ் மக்கள். கருணாநிதி அவர்கள் தமிழ் மக்களை சோத்தால் முதலமைச்சர் ரொம்ப சாஃப்டா பேசினார், அமைதியா பேசினார், ஆதங்கப்பட்டார் அந்த கட்சிக்காரர். முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருந்த காலத்திலேயே கனிமொழி அம்மையார் பிரதமரை
தமிழகத்திலே கால் வைக்க விடமாட்டேன் என்று சொல்லி ஐஐடி சுவற்றை உடைத்து பிரதமர் போக வேண்டிய ஒரு அராஜகத்தை செய்தவர்கள் திமுக.